கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாத்திரலாம். இந்த Q2ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு நசர் விடலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது பந்தன் பேங்க். பந்தன் பேங்கோட லாபம் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 98% சரிஞ்சிருக்கு. ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஒதுக்கீடுகள் 90% அதிகரிச்சதுதான். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பேங்க் எதிர்காலத்துல வராம போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற கடன்களுக்காக தனியா எடுத்து வைக்கிற பணம் தான் இந்த ப்ரொவிஷன்ஸ். இது அதிகமாக லாபம் குறையும். அதே மாதிரி அவங்களோட கிராஸ் என்பிஏ, அதாவது மொத்த வாரா கடனும் 5.02% உயர்ந்திருக்கு. என்பிஏன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து திரும்பி வராத கடன்கள். ஓகே, பேங்கிங் செக்டார்ல இருந்து இப்போ இன்னொரு ஃபினான்ஸ் கம்பெனி மணப்புரம் ஃபினான்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். மணப்புரம் ஃபினான்ஸோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டர்ல 62% டவுன் ஆயிருக்கு. அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கூட 18.5% குறைஞ்சிருக்கு. அடுத்து எஃப்எம்சிஜி செக்டாரோட ஜாம்பவான் ஐடிசியோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஐடிசியோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாருங்க, அவங்களோட ரெவென்யூ 3.4% குறைஞ்சிருக்கு. ஆனா அவங்க லாபம் 2% அதிகரிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுதான் அவங்களோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை காட்டுது. செலவுகளை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி மார்ஜினை 34.7% வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க.